Hi guys, welcome to Santhikitchen. இன்னைக்கு Santhikitchenல என்ன செய்ய போறோம்னா இனிப்பு குழி பணியாரம். நம்ம வீட்ல இருக்கிற தோசை மாவு வச்சே நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த கப்ல 3 கப் தோசை மாவு எடுத்துர்க்கேன். 3 கப் தோசை மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரையிறதுக்காண்டி நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதெல்லாம் வர தேவையில்லை. கட்டி இல்லாமல் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை தோசை மாவு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் பொதுவாகவே தூசி மணல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இது கூடவே 1 கரண்டி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கோதுமை மாவு இல்லாமல் வெறும் தோசை மாவு மட்டுமே வச்சு கூட செய்யலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஏலக்காய் தட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சுக்கு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பணியாரம் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பணியாரக்கல்லை வச்சுக்கலாம். பணியாரக்கல் சூடானதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். குழி நிறைய ஊற்றிடாங்க, ஒரு 3/4 வாசி வர்ற வரைக்கும் ஊற்றினா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. மாவு ஊற்றி உடனே திருப்பிடாதீங்க. மாவு லேசாக மேலே வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள், லைட்டாக மேலே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வந்தவுடனே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்த உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மீதமுள்ள மாவை இதே மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற தோசை மாவு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.